வணக்கம் மக்களே! பிக் பாஸோட அடுத்த ப்ரோமோ போட்டாச்சு. எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள். ஆமாங்க. முத்துவோட பஞ்சாயத்து தான் இந்த ப்ரோமோல பேசப்பட்டிருக்கு அப்படின்றது. ஆக்சுவலா விஜேஸ் அவர்கள என்ன மாரி எடுத்துக்கணும் அப்படின்ற மாரி தெரியல. ஒரு வாரம் அவர் மேல ஒரு விதமான ரெஸ்பெக்ட் அப்படின்றது கூடுனாலும், அடுத்த வாரம் அவர் நடந்துக்கிற இன்சிடென்ட் இருக்கு இல்லையா? அது எப்படி அத ஹேண்டில் பண்றது அப்படின்னே தெரியாத மாரி இருந்த மாரி தான் இருந்தது. அதாவது ஒருத்தன் ஆல்ரெடி தப்பு பண்ணி குற்ற உணர்ச்சியில இருக்கான். அவன நீங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு கேவலமா ஒரு சம்பவம் ஒண்ணு பண்றீங்க பாத்தீங்களா? அவன வச்சு கோமாளித்தனம் பண்றதுக்குன்னு ஒண்ணு பண்றீங்க. இது எல்லாமே எப்படி இருக்குது அப்டின்னா, ஆ ரசிக்கிற அளவுக்கு இல்ல அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். 2வது ஒரு விஷயங்கள், இதே இது ராணவ் இன்சிடென்ட்லயும் நடந்தத நம்ம எல்லாருமே பார்த்தோம். கரெக்ட்டா? அப்பவும் என்ன பண்ணார்ன்னா, ஈஸியா குற்ற உணர்ச்சி மனசுல தெரியுது, முகத்துல தெரியுது. அதனால நாங்க விட்டுர்றோம். சாரி கேட்டது மனசார தெரிஞ்சதுன்னு விட்டுட்டார். ஆனா, ஏன் முத்துவுக்கு மட்டும் இவ்ளோ பெரிய சம்பவமா, ஏதோ பெரிய ஒரு விஷயத்துக்கு நியாயம் கேட்கிற ஒரு மாரி ஏன் பில்டப் குடுக்குறாருன்றது தெரியல. ஒருவேள ப்ரோமோவுக்கு பில்டப்பா? இல்ல அதுக்கப்புறமும் இல்ல எபிசோட்ல மொக்கையா முடிஞ்சுதா அப்படின்றதுனால இப்போதைக்கு நம்மளால அது கிளியரா பேச முடியல. பட் இந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது, ஆல்ரெடி உடைஞ்ச ஒருத்தன நீ உடைக்கிறதுனால நீ என்ன ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்றன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அது ஏத்துக்க முடியல. இத விட கேவலமா அங்க பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு வழி இல்ல. அதுக்கான தண்டனை குடுக்கறதுக்கும் வழி இல்ல. இத நீங்க நியாயம் அப்படின்னு பேசுறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றதான். அவனை இன்னும் எப்படி புட் டவுன் பண்ணி உட்கார வைக்கலாம் அப்படின்றக்காக பண்ணப்படுற மாதிரி தான் அது இருக்குது. ஏன்னா இப்ப இந்த ஒரு விஷயங்கள கேட்கும்போது முத்து கிட்ட உண்மைய சொல்லுங்க. நீங்க சொன்னது உண்மையான விஷயமா? அதாவது மனசார நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்களா? அப்படின்ற ஒரு கேள்விகள் அந்த இடத்துல கேட்கப்படுது. அப்ப முத்துவோட பதில் என்னவா இருந்தது அப்படின்னா, என்ன சமாதானப்படுத்திக்கிறதுக்காக நான் சொன்ன பதிலா தான் அத நான் பார்த்தேன் அப்படின்ற மாரி சொன்னார். அவர் விட்டு குடுத்து தான் ஆடுனாருன்றது எல்லாருக்குமே தெரியும். டிஸ்ட்ராக்ட்டும் ஆகல, எதுவுமே ஆகல. பட் பவி கிட்ட அந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னதா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறமா அந்த 500 பேரோட உழைப்பு வீணானது அப்படின்னு சொல்லும்போது, அவர் எடுத்துக்கிட்ட காரணமா தான் அத நம்மளால பார்த்துக்க முடியுது. ஓகே. அது அவரோட கேம் பிளே அப்படின்றது நான் விட்டு குடுத்து நான் நல்லவனா மக்கள்ட்ட தெரியணும்னு நினைக்கிறது அவரோட கேம் பிளே. அத யாருமே தவறுன்னு சொல்ல முடியாது. இதுல பிக் பாஸ் ஸ்டாப் பண்றதுக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கே உரிமை இல்ல அப்படின்றது தான் அந்த கேமு. இவங்க 500 பேர் கொண்ட குழு ஒரு விஷயங்கள் பண்றாங்கன்றதுக்காக ஒருத்தன் அவனோட கேம் பிளேய மாத்திக்கணும் அப்படின்றது எந்த மாரி நியாயமான ஒரு விஷயம்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கூடுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேட்கப்படுது. இப்ப தீபக் உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ரெஸ்பெக்ட் நான் குடுத்தே ஆகணும். ஏன்னா, முத்து தவறுங்கும்போது அத தவறுன்னு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல உண்மையாவே ஒரு பிரதரோ, இல்ல ஒரு சன்னோ ஒரு தப்பு பண்ணா, அந்த இடத்துல ஒரு அப்பாவா அந்த இடத்துல உடைவாங்க. ஒரு கில்ட் ஒண்ணு இருக்கும். என்னடா நீ இப்படி பண்ணிட்டியே, நான் உன்ன இப்படி நினைக்கல. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. நீ இந்த மாரி பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அவர் பேசினதா இருக்கட்டும், அந்த கோவமாங்களா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப உரிமைத்தனமான ஒரு விஷயமா தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னைக்குமே அவர் விஜேஸ் கிட்ட சொன்ன விஷயங்கள் அது மாதிரிதான் சொல்றாரு. எனக்கு டிசப்பாயிண்டடா இருந்தது. அவன் சொல்ற காரணம் என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா அவன் அத தடுக்க ட்ரை பண்ணவே இல்ல அப்படின்ற மாரி சொன்னான். ரயான் அன்னைக்கு சொன்ன அதே விஷயங்கள் தான். அவன் மைண்டுக்குள்ள ஒண்ணு இருக்குது. ஆனா அது என்ன யோசிக்கிறான்றத அவர் வெளிப்படையா சொல்ல மாட்றாருன்ற மாரி சொல்றேன். சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மனசாட்சிக்கு தான் சார் தெரியும். எது சரி எது பொய்ன்னு. அப்ப உன்ன யாரும்மா கேட்டா? கம்முனு உட்கார்ந்திருக்க வேண்டியதுதானே. இதுல உன் கருத்த எவனுமே கேட்கலையேன்ற மாரி தான் இருந்தது. சொல்லணுமே, எழுந்து நிக்கணுமே, கிளாப்ஸ் விழுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணப்பட்ட விஷயமா தான் அத பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அப்படின்றது சொல்லப்படுது. அந்த இடத்துல இப்போ நீங்க தண்டனை தப்பு நீங்க பண்ணீங்க. தண்டனை யாருக்கு அப்படிங்கும்போது, எல்லாருக்கும் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல அவர் தலை குனிஞ்சு தான் நிக்கிறாரு. இங்க யாருமே தப்பு பண்ணா தலை குனிஞ்சுலாம் நிக்கிறது இல்ல. எதிர்த்து ஹோஸ்ட் கேள்வி கேட்கிறது தான் நம்ம பார்த்திருக்கோம். அட்லீஸ்ட் ஒருத்தர் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்காருன்னா, அவர நீங்க புட் டவுன் பண்ணாம இருக்கலாம். அவருக்கு பதிலுக்கு ரெஸ்பெக்ட் குடுன்றத தாண்டி, ஒருத்தன் உனக்கு அடிபணிகிறான் அப்படிங்கும்போது, அவன்கிட்ட மட்டுமே நீங்க நியாயத்த பேசுறதுன்றது அக்செப்டபிளான விஷயமா இல்லன்றத நான் பார்க்கிறேன். மேபி நம்ம எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பேசலாம். ப்ரொமோ எடிட்டிங்லாம் பயங்கரமா தான் இருக்கும். அதனால அத வச்சு நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுதான். பட் எல்லாருமே தப்பு செஞ்சு இல்ல கத்துக்கிற ஒரு விஷயங்கள் தான். இத அவர் எப்படி கொண்டு போறாருன்றதுல தான் இருக்கு. அவருக்குமே இது பேசி முடிச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் அப்படின்ற மாரி தான். பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றத.